வாட்ஸ்அப் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் எடுத்தது தான் எடுத்தாங்க. அதிலேருந்து இந்த கேம் அடாப்டிவ் சீரீஸ் அண்ட் மூவிஸ் வந்து நிறைய விஷயம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வருஷம் அப்படி என்னென்ன மூவிஸ் அண்ட் டிவி சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். உண்மையாலுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் வந்து இருக்குது. நீங்கள் கரெக்டாக ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். மைண்ட் கிராஃப்ட். பேசிக்காக நீங்கள் நிறைய பேர் இந்த கேம் விளையாடிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் இதுக்கு ஒரு டுட்டோரியல் அப்படி இப்படின்னு போட்டு நிறைய ரொம்ப குழப்பி வச்சுருப்பாங்க. அண்ட் வந்து உண்மையாலுமே இந்த கேமை உங்களுக்கு விளையாட தெரிஞ்சிச்சுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம் இந்த வேர்ல்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேமு. ஆக்சுவலாக நான் பிசியில் விளையாடல, நான் மொபைலில் தான் விளையாடிருக்கேன். பட் ஆனால் உண்மையாலுமே சூப்பரான கேம். அண்ட் வந்து இந்த கேம் அடாப்ட் பண்ணி இப்போ ஒரு மூவியும் ரிலீஸ் ஆக போகுது. ஸ்டோரி லைன் வந்து மேபி சேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பிகாஸ் ஆஃப் ஸ்டோரி லைன் வந்து அதில் டோட்டலி வேறையாக இருக்கும். இதில் நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது வேறையாக இருந்துச்சு. நம்ம ஜேசன் மமோவா தான் வந்து ஹீரோவாக ப்ளே பண்ணுறாருங்க. அண்ட் அந்த படம் வந்து ஏப்ரல் மாதம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதை தொடர்ந்து எனக்கு அடுத்து ரொம்ப ஃபேவரட்டான கேம் அன்டில் டான். நீங்கள் ஒரு 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேம் விளையாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமுன்ட்டு நான் சொல்லுவேன்னா அது வந்து நான் இதையும் சொல்லுவேன். அண்டு நீங்கள் அன்டில் டான் ட்ரெய்லர் இனி பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நிறைய கேமர்ஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஆனால் இந்த படம் வந்தால் தான் தெரியும் எந்த மாதிரியான ஒரு எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. ஏன்னா ரெசிடென்ட் ஈவில போட்டு தாளித்ததுலேயே வந்து பசங்க பயந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் உண்மையாலுமே நல்லா எடுத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நிறையா பேர் வந்து பார்ப்பாங்க. அண்ட் வந்து உண்மையாலுமே இப்போ கேம் அடாப்டிவ் மூவிஸ் எல்லாம் ரொம்ப எஃபோர்ட் எடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க. அந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி அந்த செட்டெல்லாம் மேக் பண்ணாலே போதும். அந்தளவுக்கு சூப்பரான டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்துருக்கு. பார்ப்போம் அது என்ன பண்ணுறாங்க ஏதுன்ட்டு. ட்ரெய்லர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து நம்ம மார்ட்டல் காம்பேட் 2. உண்மையாலுமே மார்ட்டல் காம்பேட் 1 வந்து ஒரு டீசெண்டான படம் தான். ரொம்ப சூப்பர்னுலாம் சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு டீசெண்டான படம் தான். அண்ட் மார்ட்டல் காம்பேட் 2வும் வந்து அப்போயே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது இப்போ தான் வந்து ரிலீஸே ஆக போகுது. இந்த அக்டோபர் 10 அப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் மார்ட்டல் காம்பேட் 2 ஃபேன்ஸ் இருக்கீங்க? அண்ட் நம்ம கார்ல் அர்பன் நம்ம புட்சர் இருக்கார் இல்லையா, அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாரு. நான் மார்ட்டல் காம்பேட் மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணதில்லை. பட் ஆனால் நான் படமாக பார்த்துருக்கேன். பட் ஆனால் நான் கேமில் நான் பெருசாக எனக்கு அது விருப்பம் இல்லை அது விளையாடுறதுக்கு. ஸோ யாராவது விளையாடுனீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது எந்த மாதிரியான கேமுன்ட்டு. அண்ட் நம்ம லிஸ்ட்லேயே கடைசியாக இருக்கிறது ஃபைவ் நைட்ஸ் அட் ஃப்ரெடிஸ் 2. நீங்கள் இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில. உண்மையாலுமே ஒன் ஆஃப் த டீசெண்டான ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் மூவி வந்து சூப்பராக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் கரெக்டான டெம்ப்ளேட்டில் ஏற்ற மாதிரி சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த மூவியை. நீங்கள் கண்டிப்பாக இன்னி அந்த படம் செக் பண்ணனா போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது கேம் அடாப்டிவாக இல்லையான்றது எனக்கு தெரியல. இந்த மாதிரி கேம் வந்துச்சுன்றதே எனக்கு அந்த படம் வந்த பிறகு தாங்க தெரியும். பேசிக்காக ஆக்சுவலாக நான் பெரிய கேமர்லாம் இல்லை. ஸோ மூவி எந்தூசியாஸ்டியாக இருக்கிற எனக்கு வந்து கேம்ஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக ஆடுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. ஸோ அதனால் நீங்கள் யாராவது இந்த கேம் விளையாடிருந்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, அண்ட் வந்து அந்த அந்த கேமுக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு அது வந்து செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஃபைவ் நைட்ஸ் அட் ஃப்ரெடிஸ். நீங்கள் அந்த படம் இன்னும் செக் பண்ணலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதம் எண்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொன்னாங்க. பட் ஆனால் அது போஸ்ட்பாண்ட் ஆகி இப்போ 12ஆம் மாதம் இந்த இயரோட லாஸ்ட்டில் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. அண்ட் இதை தொடர்ந்து நம்ம கடைசியாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 2 வந்து ரிலீஸ் ஆகுது. சீசன் 1லேயே சும்மா மரண பங்கமாக முடிச்சிருப்பாங்க அந்த எண்டிங்கை. உண்மையாலுமே ஒரு கேம் அடாப்டிவ் சீரீஸ்னால் நான் அதை தாங்க சொல்லுவேன். அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணமே அது அவங்க கேமை விட்டு எங்கேயுமே நவுறல. அந்த கேம் ஸ்டோரி வந்து அந்தளவுக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸாக கொடுத்து அதனோட கருவை வச்சு அதே மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் அதனோட மெயின் சக்ஸஸ்க்கான காரணமே. ஸோ அது சீசன் 2வும் எடுக்கிறாங்க. அதனோட டீசர் மாதிரி விட்டுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் இந்த மாதிரி வேறு என்னாவது வித்தியாசமாக வீடியோஸ் போடணுன்னா நீங்கள் அதுக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் உங்களுக்கு எந்த மூவிஸ் வந்து இந்த வருஷத்தில் ரொம்ப பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது? நீங்கள் இந்த டாப் 5 மூவிஸில் வந்து எந்த கேம் மூவிஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க பார்க்குறதுக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on the next one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye.